யூடியூபர்ஸ் இந்த தவறுகளை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கூட வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீடியோக்கு ஒரு 100 வியூஸ் கூட போகாது. அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் அவங்களுடைய வீடியோவில் அந்த வியூஸ்ன்றது ஸ்டாப் ஆகும். இப்போது இந்த தவறுகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றத ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நான் இந்த யூடியூப் ஸ்பேஸ்க்கு வந்து என்னுடைய சேனல் உட்பட ஒரு 9 சேனலில் நான் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. அவங்களுடைய இன்டர்வியூன்றது என்னுடைய சேனலில் இருக்கும், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பலர் என்னுடைய கோச்சிங் வந்தது மூலிமா என்ன பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ஷார்ட்டஸ்ட் டைமில் யூடியூபர்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா என்னோடய யூடியூப் ஜேர்னியில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸ் சேனலோட நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேங்க. இதை புதுசாக ஒரு கிளைண்ட் வர்றாங்கல்ல, அவங்கள வந்து பண்ண விடாமல் தடுத்துருவேன். ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிற்பி அந்த கல்லில் ஒரு சிலையை வடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவார், தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னா அழகான சிலைன்றது வந்துடும். ஸோ நீங்கள் யூடியூப் ஜேர்னியில் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்களோ அதை தடுத்துட்டா போதும், நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அதாவது வெற்றிக்கு உங்களுடைய எனர்ஜி பாதி இருந்தால் போதும், தோல்விக்கு உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ரிலேட்டடான இந்த மாதிரி ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முதல் தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நீஷ் ஃபைன் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைன் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கிளாரிட்டி இல்லாமல் என்ன பண்ண போகிறோம், யூடியூப்புக்கு எதுக்கு வந்திருக்கோன்றது தெரியாமல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுங்க. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு மதுரைக்கு, ஒரு கோயம்புத்தூருக்கு, ஒரு திண்டுக்கலுக்கு, ஒரு காரைக்குடிக்கு பஸ் ஏறி போயிட்டுருக்காங்க. நீங்கள் எங்கே போகிறதுனே தெரியல, யாரை போய் பார்க்கணுன்றதே தெரியல. அப்படி இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமா? போக வேண்டிய இடத்த போய் ரீச் பண்ண முடியுமா? அதாவது எம்டி மைண்ட் இஸ் த பிளேஸ் ஆஃப், அதாவது டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்றாங்க. நீங்கள் நம்ம சும்மா இருந்தோம்னா நெகட்டிவாக நிறைய தோணுங்க. ரீல்ஸ் பார்க்கலாமா, லேப்டாப்பில் உட்காந்து ஏதாவது கெட்ட கெட்ட விஷயங்கள் பார்க்கலாமா, இல்லை நம்ம எதையாவது பழசு ஒரு நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு மேடையில் வந்து நமக்கு மாலை போடாமல் இருந்தாங்க, அதை வந்து நினச்சி பார்ப்போமா, இல்லை நமக்கு நம்மளுடைய எக்ஸ் பண்ண துரோகத்தை நினச்சி பார்ப்போமா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தோணும். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கோல்ஸை நோக்கி போவோம். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். என்ன ஸ்ட்ரெஸ் வரும், நம்ம எந்த இதுவுமே அச்சீவ் பண்ணலை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ சிலர் எப்படி இருக்கீங்கன்னா, இது ஒரு கேட்டகரினா, சிலர் எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, வீடியோ போடுறாங்க. ஒரு வீடியோ வந்து ஒரு அப்பா அம்மா பாசம் மோட்டிவேஷனல் மாதிரி போடுறாங்க. இன்னொரு வீடியோ அவங்களுடைய பொண்ணு ஹஸ்பண்டு படத்துக்கு போனது, இன்னொரு வீடியோ குக்கிங் வீடியோ, இன்னொரு வீடியோ ஸ்கிட்டு வீடியோ, அடுத்து ஷார்ட்ஸு, இந்த மாதிரி போடுறாங்க. அவங்க எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிலோமீட்டராக போகிறாங்க, ஃப்ளைட்டில் ஏறி போகிறாங்க, காரில் ஏறி போகிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்றது தெரில. அவங்க எப்படி ரீச் ஆவாங்க சொல்லுங்கள்? இப்போது இதுதான் முதல் தவறுங்க, சரிங்களா? அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. முதல்ல கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடுச்சு என்ன பண்ணணும்னு. நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. வீடியோ அப்லோட் பண்ணோன்னா யூடியூப் என்ன தெரியுமா பண்ணோம், ஒரு 50% ஆஃப் ஆடியன்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 50% ஆஃப் ஆடியன்ஸுக்கு அவுட் சைட் ஆஃப் தி, உங்களுடைய சேனலுக்கு அவுட் சைடாக அதை வந்து டெஸ்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது சேனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே கவுண்ட் ஆக மாட்டாங்க, வெளியில் போய் காட்டுது இது யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் வந்து டைட்டிலு, தம்ப்நெயிலு, டாக்ஸி எல்லாமே கொடுத்துட்டீங்க. இப்போ போய் காட்டுது. இப்போ நீங்கள் காட்டுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. அதாவது ஒரு முட்டை இருக்குது, அதில் வந்து கோழி குஞ்சு வரணும்னா என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும்.
ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, முட்டை எடுத்து உடச்சிடுறீங்க. என்ன உடைக்கிறீங்க தெரியுமா? அந்த வீடியோடைய லிங்க் எடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு விட்றீங்க. இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா யூடியூபுடைய வேலையை நீங்கள் வந்து தடங்கல் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறீங்க. பேரண்ட்ஸோடைய மொபைல் ஹிஸ்ட்ரியை யூடியூப் வந்து பார்க்குங்க. பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க தான் இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு லுக் லைக் ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து இவங்களுடைய வீடியோவை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணோம். உங்கள் அப்பா மாதிரியோ உங்கள் அம்மா மாதிரியோ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணோம். ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய வீடியோ ப்ரொமோட் ஆகலை அப்படின்னா உங்கள் வீடியோவை புதைச்சிரும். ஸோ இந்த தவறை வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க. இதில் இந்த கருத்தை நான் சொல்லும் போது நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறீங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இப்படி தானே சொல்கிறீங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி இப்போ நான் வந்து யூடியூப்பில் போடுற மாதிரி கண்டென்ட்டை நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். அந்த ஆடியன்ஸ் வந்து கரெக்டான ஆடியன்ஸ் தானே, நான் அங்கே ஸ்டோரி வச்சுக்கிறேன். இல்லை நான் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கேன், அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் போய் நான் லிங்க் போடலாம்ல, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களா? அதாவது இப்போ நீங்கள் ஒரு 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 சமையல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போ ஃபேஸ்புக் குரூப்பில் போயிட்டு சமையல் குரூப்பில் போய் நீங்கள் போடுறீங்க. இப்போது அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த 100% ஆடியன்ஸும் சமையல் பிடிச்சவங்களா? சொல்ல முடியாது. அந்த லிங்க் எங்கே வேணால் ஷேர் ஆகலாம் இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யூடியூப் வந்து தன்னுடைய வேலையை பார்க்க விடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை போய் ஃபேஸ்புக்கில் போய் ஷேர் பண்ணுறது. அதாவது உங்களுடைய வீடியோ ஒரு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு பசியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகணும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் பசியே இல்லாதவங்க முன்னாடி போட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவே பார்க்க மாட்டாங்க. கேட்கலாம், இப்போ வந்து ஒரு ஸ்மால் சேனலுங்க, நான் வந்து எப்படி தாங்க க்ரோ ஆகிறது, நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணுமா, ஒரு லிஃப்ட் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வீடியோ போடுறீங்களா, இதே மாதிரி போடக்கூடிய ஒரு யூடியூபர் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் கொலாபரேஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரும். இப்போது நீ இனிஷியலாக இருக்கும்போது, ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அவங்க உங்களோட கொலாபரேஷன் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் வீடியோஸ் போடணும், நீங்கள் இதில் வந்து சீரியஸான ஒரு ஆள் அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் காட்டணும். சரிங்களா? அப்போ அவங்க வந்து உங்களுடைய வீடியோ லிங்க்கை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சில குரூப் வந்து என்கிட்ட வந்து வாதாடுறீங்க. அது என்னென்னா, நான் என்னுடைய வீடியோவை யூடியூப்லேயே ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி நான் வந்து என்னுடைய வீடியோ ப்ரொமோட் பண்ணலாம்ல, அதில் கரெக்டான ஆடியன்ஸ் நான் கொடுத்து, இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, யூடியூப் வீடியோக்கு மேலேயே ஒரு விளம்பரம் வருதுல்ல, அது மாதிரி நான் விளம்பரம் பண்ணக்கூடாதா? அப்படி நான் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணிடுவேன்ல. அப்படி பண்ணவங்களும் எனக்கு வந்து தெரியும், அதுவும் வந்து ரைட்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதாவது இது எப்படி, இது நான் வந்து ரொம்ப மோசமாக சொல்ல முடியும். சரிங்களா? அதாவது ஒரு அன்பை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. சரிங்களா? அவங்களா ஆர்கானிக்காக அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த அரசியல்வாதிங்கன்னா மேடை போட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவாட்ரு கோலி பிரியாணி கொடுத்துட்டு ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு, இல்லை 500 கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு லாரியில் ஆள் எடுத்துகிட்டு வந்து, அதாவது வயசானவங்களாம் வீட்டில் வேலையில்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த பெரிய ஆட்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டோம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது நம்மளை பிடிக்காமல் போகிறாங்க, வருத்தப்படக்கூடாது. அவங்க நம்மளுக்கான ஆடியன்ஸ் கிடையாது, நம்மளுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்றத நினைக்கிறோம். இப்போ என்னுடைய சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னுடைய மனநிலை என்ன தெரியுமா? நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்லவா? அதாவது வியூஸ் பற்றி கவலைப்பட போகிறதில்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி கவலைப்பட போகிறதில்ல, கமெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட மாட்டேன். சரிங்களா? என்கிட்ட வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையா, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. சரிங்களா? என்னுடைய லட்சியம், இப்போ நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், கோலுன்றது இருக்கணும் இல்லை,
என்னுடைய கோல் என்னென்னா நான் வந்து ஒரு 100 யூடியூபரை வந்து மானிட்டைஸ் பண்ணுறோம். அதுதான் என்னுடைய லட்சியம். ஏதோ பிறந்தோம், மூச்சு விட்டோம், செத்தோம் அப்படின்னு இருக்கிறதே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. என்னால் இப்போ நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னால் ஒரு ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்க அப்படின்றத எனக்கு வேணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் மானிட்டைஸ் பண்ணுறது என்னுடைய லட்சியமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 9 சேனலை நான் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 91 சேனல்ஸ் இருக்குது. இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் 10% பண்ணியிருக்கேன். சரிங்களா, 9% பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை பண்ணும்போது ஒரு 4 மாதம் ஒரு ஆளோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து எனக்கு பணம் தேவைப்படுது. அதனால வாங்க எனக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் பெனிஃபிட்டு. சரிங்களா, ஒரு 4 மாதம் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபுல் இயர்னிங்ஸும் அவங்க தான் பண்ண போகிறாங்க. இல்லை அவங்களுடைய பிஸ்னஸில் இப்போ என்னுடைய கிளைண்ட் வந்து ஜுலோகினின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல்னு வச்சுருக்காங்க. அவங்க என்னோட கோச்சிங் வந்தாங்க. 20 வீடியோ கிட்ட தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்னிங் 45,000 ரூபா. அதாவது யூடியூப் ஏர்னிங் கிடையாது. யூடியூபுக்கு வெளியில் கிளாஸு, கோர்ஸ் இது மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி என்னுடைய கிளைண்ட்டு ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டரி ரெபேக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக 45,000 ரூபாய்க்கு அவங்க வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் இருக்கிறீங்க, ஐடியா இல்லாமல் இருக்கிறீங்க, யூடியூப் பற்றி எனக்கு தெரியல, இதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீ கற்றுக்கிட்டு இருக்கிறத எனக்கு சொல்லுங்கள். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை. எனக்கு வந்து ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு வந்து வேறு இடத்துல நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய ஒர்க்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். சரிங்களா, என்னுடைய கோச்சிங் வந்து 4 months கோச்சிங். சரிங்களா, 4 months பர்சனல் கோச்சிங். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸை என்னால் கொண்டு வர வைக்க முடியும். 4000 ஹவர்ஸை என்னால் கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் மெயில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து யூடியூப் பார்த்தே கற்றுக்குவேன், நான் வந்து டிப்ஸ் போதும் எனக்கு அப்படின்றக்கவங்க நோ ப்ராப்ளம். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்தவங்க அவங்கள நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணேன், அவங்கள நான் வந்து இன்டர்வியூ எடுத்து நான் வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய இன்டர்வியூ லிங்க்ன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.